தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக ஒன்றுபடணும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் அதில் திரும்ப திரும்ப தலையிடக்கூடிய விஷயத்தை அமித்ஷா தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷாவில் கன்வின்ஸ் பண்ணவே முடியலையா? எடப்பாடி பழனிசாமியோட பிடிவாதத்தை அவரால் ஓவர் கம் பண்ண முடியலையா? எப்படி அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி திரும்ப ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கிறார்? எடப்பாடி கிரவுண்ட் ரியாலிட்டியை பார்க்குறாரா இல்லையான்னு தெரியல. அவங்க கட்சிக்காரங்களே இன்றைக்கி தேர்தலில் போட்டி போடுறதை பற்றி யோசிக்கிறாங்க. ஏன்னா கூட்டணி தாவேக்காவோட கூட்டணி அமைன்னு பார்த்தாங்க, அது அமைகிற மாதிரியான வாய்ப்பே தெரியல. அதனால் அதுவுங்க தாவேக்கா வேறு கதவை மூடிட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்க அதிமுகவை காலி பண்ணுறதுக்கான வேலைகளை அவங்க இறங்கியிருக்காங்க. அதில் அப்படி இறங்கி இருக்கும்போது, ஏன்னா திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் அதிமுக சொல்லும்போது இல்லைப்பா நாங்கள் தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போது அதிமுகவை காலி பண்ணால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அதனால் அதிமுகவை வீக்கெண்ட் பண்ணுற இடத்துல அவங்க உட்காடுறாங்க. அப்போ தான் திமுகவுக்கு நேரடியாக நாங்கள் அப்படின்னு களமாட முடியும்னு அவங்க செயல்படுறாங்க. ஆக்சுவலாக இவருக்கு கிரவுண்ட் லெவல் புரிகிற மாதிரியே தெரியல. போன எலெக்ஷன் 21 எலெக்ஷன் பார்த்தாலும் ரொம்ப மோசமாக டெல்டாலையும் சவுத்லேயும் இது பண்ணியிருக்காரு, ஓட்டு வாங்கியிருக்காரு. அப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனும் ரொம்ப மோசமாக ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ தாவேக்காவோட கூட்டணி இல்லைன்னா கட்சிக்காரங்க உற்சாகம் இல்லாத போயிட்டாங்க. இந்த நிலையில் என்ன பண்ணுறாராம் இப்போ எடப்பாடி, யார் கண்டெஸ்ட் பண்ண விரும்புகிறாங்களோ அவங்க 10 கோடி ரூபாய் கட்சிக்கு கொடுக்கணுன்றான். 10 கோடி இது 10 ஒரு சட்டமன்ற தொகுதி 10 கோடி கேட்கறாங்க சார் கட்சிக்கு. இது எப்படி சார் பாசிபிள்? அது எப்படி பாசிபிள்? அது ஒரு முக்கியஸ்தர், ஒரு முன்னாள் மந்திரி சொல்றாரு. எப்படிங்க 10 கோடி கொடுக்க முடியும்? நம்ம அதுக்கு மேல போட்டி போட்டியாக இருக்கலாம், வின் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாத 10 கோடி கேட்கிறாரு. எதுக்காக 10 கோடி கொடுக்கணும்? இல்ல நீங்க 5 வருஷத்துல நீங்க 100 கோடி சம்பாதிக்கலாம், நீங்க 10 கோடி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அது வெற்றி பெறமா இருந்தா கூட அதை பத்தி யோசிப்பாங்க. ஆட்சிக்கு வரதா இருந்தா பரவாயில்ல, ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பே இல்லாத போது ஏன் 10 கோடி கேட்கிறாருன்னு அந்த முன்னாள் மந்திரி அவர் சொல்றாரு. 10 கோடின்னு ஷாக் ஆயிடுச்சோம் சார். எங்ககிட்டயே 10 கோடி கேட்குறேன். ஒரு தொகுதி 10 கோடி. இப்போ மக்கள் எவ்வளவு விநியோகம் பண்ணுவாங்க? ஒரு தொகுதியில் எத்தனை மக்கள், எத்தனை வாக்காளர் எவ்வளவு விநியோகம் பண்ணுவாங்க புரிஞ்சுக்க முடியல சார். அதை ஒரு தொகுதிக்கு 10 கோடினா 2340 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண பாக்குறாரு. அப்பா 284 தொகுதி × 10 2340 கோடி கலெக்ட் பண்ண. அவங்க ஏடிஎம்கேல துட்டா இல்ல எடப்பாடிட்ட வயசா இல்லையா? எதுக்காக 10 கோடி கேட்குறீங்க? அப்போ சாதாரண தொண்டன் உங்க இதுல நீங்க தானே சொல்றீங்க, ஒரு தொண்டன் கூட பொதுச் செயலாளர் ஆகலாம் நீங்க தானே சொல்றீங்க. அப்போ ஒரு தொண்டன் போட்டி போட முடியாதா? இது முன்னாள் அதிமுக மந்திரி சொன்ன விஷயம். 10 கோடி ரூபாய் கேட்குறாங்கன்றது. ஒரு தொகுதிக்கு 10 கோடி கேட்குறாங்க, எப்படி சார் நான் நிற்கிறது யோசிக்கிறேன்னு அவர் சொல்றார். அதனால பாயிண்ட் என்ன அப்படிலாம் இருக்கு நிலைமை கீழே. அதெல்லாம் புரிஞ்சுக்காம எடப்பாடி ரொம்ப ஸ்டபர்னா இருக்கிற விஷயம் இருக்குல்ல, அது அவருக்கே ஒரு பெரிய பின்னடைவை கொண்டு வரும். ஆக்சுவலாக அவரை எதிர்த்து இங்கே தினகரன் போன்றவர்கள் வேலை செய்கிறது, பாஜக இருக்கிற அண்ணாமலையே இன்னும் கொஞ்ச நாள் எப்படி பிஹேவ் பண்ணுவார் சொல்ல முடியாது. அவரும் கிட்டத்தட்ட எடப்பாடியை பின்னடைவு அவருக்கும் ஒரு அரசியல் ரீதியாக எடப்பாடியை வீழ்த்தணுன்ற ஒரு அவசியம் அவருக்கு இருக்குது. ஸோ அவர் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்க போகிறாருன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பலர் எடப்பாடிக்கு எதிராக இருக்கும்போது பாஜகவுக்கு கவலையாக இருக்குது. எப்படி நம்ம இந்த கூட்டணியில் செயல் பண்ண முடியும்ட்டு அதான் அவங்க ஓபிஎஸ் வருவாரா தினகரன் வருவாரான்னு முதல்ல ஓபிஎஸை கூப்பிட்டுருக்காங்க. ஓபிஎஸ்க்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஒன்று அதிமுகவில் அவரை சேர்க்கிறதா இல்லை என்டிஏல சேர்க்கிறதான்னு எல்லாமே 15ஆம் தேதி ஒரு விடிவு காலம் தெரியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஓபிஎஸ்க்கு பாஜக ஒரு பச்சை விளக்கு காமிக்குதா இல்லை அவருக்கு சிவப்பு விளக்கு காமிச்சு நிறுத்திடுதான்றதை 15ஆம் தேதிக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. சரி, இப்போ அண்ணாமலை பற்றி குறிப்பிட்டீங்க. அண்ணாமலை அண்ணாமலை, செங்கோட்டையன், இபிஎஸ் எல்லாம் கொங்கு பெல்ட்டை சேர்ந்தவங்க. குறிப்பாக அண்ணாமலையோட பாலிடிக்ஸ் என்ன? அவர் அப்படியே கொஞ்சம் தனி கட்சி, ஏன்னா அவர் இப்போ ஓபிஎஸ் மாதிரி தனி கட்சி பற்றி ஆரம்பிச்சாரு. அந்த டாக் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் சைலண்டான மாதிரி இருக்கு. அவர் என்ன எதை நோக்கி நகராரு? இல்லை, இப்போ நயனா நாகேந்திரன் கூட சொல்லியிருக்காரு, அவர் தனி கட்சியும் ஆரம்பிக்க மாட்டார், எடப்பாடி தான் முதலமைச்சர்னு. எடப்பாடியெல்லாம் முதலமைச்சரை ஒரு மனசார ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாகவே இல்லை அண்ணாமலை. அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இந்த வாட்டி, ஏன்னா அவர் கொங்கு பாலிடிக்ஸில் அந்த கொங்கு வேளாளர்கள் இருக்காங்கல்ல, அந்த கவுண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களோட அரசியல் முகமாக எடப்பாடியை தான் பார்க்குறாங்க. எடப்பாடி என்ன பண்ணிட்டாரு, அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலேருந்து கவுத்து விட்டார். அது ஒரு பெரிய ஷாக் அவருக்கு, அண்ணாமலைக்கு. என்னடா நம்ம இப்படி பண்ணிட்டாருன்ட்டு, அவரால் தான் நம்ம பதவி போச்சுன்னு ரொம்ப பெரிய ஷாக் இருக்கார். அதனால வரப்போகிற எலெக்ஷன்ஸில் எப்படியாவது எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறார். அதே சமயம் பாஜகலையும் அவருக்கு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு, லோக்கல் பாஜகலையும் சரி, அங்கே டெல்லி பாஜகலையும் இருக்குது. சும்மா பிரைம் மினிஸ்டர் வரும்போது முதல் தட்டினார்னு சொல்லியிருக்காங்க. அவர் பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் முதலையும் தட்டுவார். ஆனால் அமித்ஷாவை கேட்டால் தான் அண்ணாமலையோட விஷயம் நல்லா தெரியும் க்ளீனாக. ஏன்னா அவருக்கு தான் எல்லா பெட்டிஷனும் போயின்னு இருக்கு ஆக்சுவலாக இவரை பற்றி, அண்ணாமலையை பற்றி. ஸோ அண்ணாமலை அவர் அண்ணாமலை கம்ப்ளீட்டாக ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா? தமிழ்நாடு பாஜக ஓரம் கட்டிட்டாங்க. அவரும் எந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிறது இல்லையே. இப்போ கும்பகோணத்தில் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது, அதெல்லாம் போவே இல்லையே.
டெல்லி பாஜக நிலைப்பட்ட சார். டெல்லி பாஜக மோடியோட குட் புக்ல இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி தான். மோடியோட குட் புக் சொல்லலாம் இல்லை சார். அவர் முதுகு தட்டுனதுனால எல்லாம் அப்படி சொல்றாங்க. அப்படிலாம் குட் புக் சொல்லலாம் கிடையாது. பாஜக இவர் அண்ணாமலையை பத்தி ஒரு ஒரு புத்தகம் போடுற அளவுக்கு கம்ப்ளைண்ட்டை கொண்டு பாஜக இங்க இருக்கிற லோக்கல் தலைமை வந்து அங்க கொண்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆருத்ரா சீட் ஃபண்ட் மேல இப்போ இடி ரைட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கும்போது தான் அந்த கேஸ் வெளில வந்து, ஞாபகம் இருக்கா? 2300 கோடி ரூபாய் ஆருத்ரா சீட் ஃபண்ட் அந்த விளையாட்டு பிரிவு தலைவர் ஹரீஷ், அமர் பிரசாத் ரெட்டி, ஆர்கே சுரேஷ் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு ரொம்ப வேண்டியவங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இடி திடீர்னு ஒரு 12 பேர் வீட்டில் ரைடு பண்ணலாம் அன்னைக்கு, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் வந்து எதை காமிக்குதுன்னா, இங்கே இருக்கிற லோக்கல் பாஜக வந்து கம்ப்ளீட்டாக அண்ணாமலை மேலே வந்து பெரிய புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ அண்ணாமலை வந்து ரியல் எஸ்டேட்லாம் பண்ணுறாரு, பெங்களூரில் பண்ணுறாரு, அங்கே பண்ணுறாரு, கோடிக்கணக்கில் வந்து கட்டடம் கட்டி விற்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கியிருக்காருன்னா, எப்படி இவருக்கு இவ்வளோ பணம் வந்து என்ன ஏது, ஊழல் கரங்கள் சுத்தமான கரங்கள்றாங்க, எப்படி இவருக்கு பணம் வந்து என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால இடி போன்ற விஷயங்கள்லாம் இவர் மேலே இருக்குது. ஆனால் இவர் அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது பாஜக ஹைகமாண்ட்டை சொல்லி அவங்க பர்மிஷனோட நம்ம வெளில போயிடலாம், எனக்கு எடப்பாடியை வந்து முதல்வராக்கிறதுக்கு பிடிக்கல, நான் வந்து இப்போ வெளில போயிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பித்து நான் விஜயோடு சேர்ந்து ஏதாவது தானே பின்னாடி 29 வந்து நான் பாஜகவோட சேர்ந்துக்கிறேன்னு ஒரு ஐடியாவில் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு என்ன இஷ்டம் இருக்கோ அதை பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், எடப்பாடி சிஎம் வரதுக்கு என்னால் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்றார் இவர் ஆக்சுவலாக. ஏன்னா கொங்கு பாலிடிக்ஸில் வந்து எடப்பாடி வலுப்பெற்றாருன்னா இவர் பின்னாடி போயிடுவார். அதனால் இவர் அந்த பாலிடிக்ஸில் மேலே வரணும்னு பார்க்குறாரு. அப்போது எடப்பாடியை பின்னுக்கு தள்ளணும்னு பார்க்குறாரு. அதனால் வந்து இவருக்கும் பர்சனலாகவே இவரோட பதவி போனதுக்கு காரணம் அவர் தான் நினைக்கிறார். அதனால் அவரை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணுறது சரியாக வராதுன்னு நினைக்கிறார். அதனால் அவரும் வந்து ஒரு டைம் பார்த்துட்ருக்கார், சரியான டைம் பார்த்துட்ருக்காரு. எப்போ வந்து அவர் வந்து வெளியில் வருவார் சொல்ல முடியாது. ஆனால் யாராவது கேட்டால் கூட இல்லை நான் மோடியோட லாயலிஸ்ட்டு, நான் வந்து பிஜேபியில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் வெளியில் வரதுக்கான நேரத்தை பார்த்துட்டு இருக்காருன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. சரி, எனக்கு ஒரு டவுட் என்னன்னா வந்து இப்போ 26 தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த முறை திரும்பவும் ஆட்சியை கைப்பற்றினா, 5 வருஷத்துக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றினா கட்சியோட உயிர்ப்போட இருக்கும். கட்சி அதிமுகங்கிறது திமுக மாதிரி கிடையாது. தொடர்ச்சா 10 வருஷமோ 13 வருஷமோ ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் சர்வில் ஆகிற மாதிரியான கட்சி அதிமுக கிடையாதுங்கிறது என்னோட பார்வை. ஆனால் திரும்ப ஒரு டைம் ஒரு எதிர்கட்சி வரிசையில் உட்காராங்க அப்படின்னா அது அந்த கட்சியினுடைய அடுத்த ஃபியூச்சர் அதிமுக எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்குறேன். இல்லை, கட்சி வெற்றி பெற்றா வந்து சமாளிச்சிருவாங்க. கட்சியை வெற்றி தோல்வி அடைஞ்சா வந்து உங்களுக்கு வந்து இவரோட பதவியே காலி ஆகிடும் எடப்பாடி. அப்பதான் வந்து பெரிய புரட்சி வெடிக்கும். இல்லை, தோல்வி அடைஞ்சா இவரோட பதவிக்கு எப்படி பிரச்சனை வரும்? ஆமா, இவர் தலைமையில 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி பழனிசாமி. இனிமேல் உங்க தலைமையில கட்சியை நடத்த முடியாது, விலகி போறவங்களாம் உடனே சேருங்க, ஓகே, கட்சி பொதுக்குழு கூட்டுங்க, புது தலைவர் தேர்ந்தெடுக்கலாம், நீங்க பொதுச் செயலாளர் இருந்து ஒன்றும் நடக்கலைங்க, புதுசு ஆளுங்களை தேர்ந்தெடுங்கன்னு ஒரு குரல் வரும் இல்லையா? இந்த சிக்கல் அவரும் யோசிப்பார்ல. இப்படி அவர் யோசிப்பாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, தோத்தாலுமே நம்ம வந்து கட்சியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா தோத்தாலுமே கட்சி நம்மளை விட்டு போகக்கூடாது. அதனால தான் சொல்றாரு, எனக்கு வந்து கட்சி முக்கியம் இல்லை, எனக்கு வந்து தன்மானம் தான் முக்கியம்லாம் பேசுறாரு. வெற்றி முக்கியம் இல்லை, தன்மானம் தான் முக்கியம்னு பேசுறாரு. அதாவது தன்மானம்னா அவர் பொதுச் செயலாளராகவே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் வந்து தோல்வி அடைஞ்சா கூட தான் தான் வந்து கட்சியில் நினைப்பார். ஆனால் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னா ஒன்று அவர் கட்சியை விட்டு விலைக்கு போகணும், இன்னொருத்தருக்கு வழிவிடணும். இல்லை அவர் இப்படி போலேன்னா அவர் தனியாக எடப்பாடி அதிமுகன்னு நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். சார், ஆனால் அவர்கிட்ட தான் சார் இப்போ அதிகாரம் இருக்கு. அப்போ பாஜக கை விட்டுருங்க அவரை. அவருக்கு பலம் எழுந்து போயிட்டாங்கன்னா பாஜக அவரை கை விட்டுரும். அப்போ அடுத்த ஆப்ஷன் உள்ள இருக்கா? அடுத்த ஆப்ஷன் 29 நோக்கி போகும்போது பார்த்துக்கலாம், அது இருக்கும்போது பார்த்துக்கலான்னு போவாங்க. இல்லை, கட்சிக்குள்ள எடப்பாடி பழனிசாமியோட போஸ்ட், ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் இருக்குல்ல, அந்த போஸ்ட்டுக்கு இபிஎஸ் விட்டு காம்படேட் பண்ணுறதுக்கு வேறு நபர்கள் இருக்காங்க. அவங்க தயார் பண்ணுவாங்க சார், எல்லாமே தயார் பண்ணுவாங்க. அவங்க மகாராஷ்டிராலாம் பார்க்குறோம், ஷிண்டேவெல்லாம் எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க, எப்படி வெளில அமிச்சாங்க பார்க்குறோம். இப்போ பாருங்க, அடுத்து நிதிஷ்குமாருக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது, ஹோம் மினிஸ்டரையும் கூட வாங்கிட்டானுங்க, ஸ்பீக்கர் போஸ்ட்டையும் வாங்கிட்டானுங்க. இப்போ அடுத்து நிதிஷ்க்கு ஆப்பு ரெடியாக இருக்குது. அங்கேருந்து ஜேடியூலேருந்து எத்தனை பேர் வந்தாலும் அவங்க கட்சி தாவின மாதிரி அவங்க வந்து தொகுதிகளாக வந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே சேர்த்து விட்ற போகிறோம். நிதிஷ் தனி வரமாக நிற்க போகிறாரு பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில். அப்போ தான் தெரியும் நிதிஷ்க்கு அதோட அருமை என்னன்ட்டு. ஸோ அது ஒரு பாயிண்ட் இருக்கட்டும், அது பாஜக பாலிடிக்ஸ். அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு ஆதாயம் இல்லை வச்சுக்கோங்க, உங்களை கட்டி விட்டு அடுத்த ஆளை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இப்போ அதை நோக்கி தான் வந்து இப்போ 26. ஆனால் சார், இப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுற மாதிரியான திட்டங்கள் இபிஎஸ்ட கிடையாது, அப்படி தானே? இபிஎஸை பொறுத்த மட்டும் தான் கட்சி பலமாக இருக்குன்னு நினைக்கிறாரு சார். திமுக விட்டு அதிமுக தான் மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாரு. இந்த வாட்டி அது கிடையாதுங்க, உங்கள் ஓட்டை வந்து விஜய் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அவர் கேட்க மாட்டேங்கிறார். எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா வந்து இவ்வளோ விஷயத்துக்கு அப்புறம் இபிஎஸ் வந்து இன்னும் நம்புறாரா, விஜய் வருவார்னு நம்புறாரா? விஜய் வருவார் இன்னும் கொஞ்சம் சொல்லி நம்பிக்கை இருக்கு, அதனால தான் விஜய் விமர்சிக்க மாட்டேங்கிறார். ஆமா, அடிக்க மாட்டாங்க விஜய். இதுவரை விஜய் விமர்சிக்கலையே, செங்கோட்டையனை தான் விமர்சிக்கிறார். விஜய் விமர்சிக்கிறாரா? இத்தனைக்கு விஜய் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தெல்லாம் யூஸ் பண்றாரு. அவருக்கு என்ன ரைட் இருக்கு ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்றதுக்கு? அவர் என்ன எம்ஜிஆர் வந்து அண்ணா படத்தை யூஸ் பண்றாரு, அண்ணா பேரை யூஸ் பண்றாருன்னா அவருக்கு ஒரு உரிமை இருக்கு. அண்ணா கீழே அவர் ஒர்க் பண்ணார், அதனால உரிமை இருக்கு. எம்ஜிஆர் கீழையும் ஜெயலலிதா கீழையும் விஜய் ஒர்க் பண்ணாரா?
எப்படி அவர் யூஸ் பண்ணுறாரு பேர் சொல்கிறாரு. செங்கோட்டையன் தனியாக கட்சி ஆரம்பித்தா ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை யூஸ் பண்ணலாம், அது ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவில் அது ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க, எங்கள் தலைவர் அவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்களுடைய சிறப்பு, அது அவங்களுடைய சிறப்பு தான். அப்படி கிடையாது. ஒரு சாதாரண தொண்டனை கேளுங்க, அதிமுக தொண்டனை, சார் எங்கள் தலைவர் எப்படி சார் அவர் யூஸ் பண்ண முடியும் அவங்க அப்படின்னு அவங்க கேட்குறான். அவங்க உணர்வு ரீதியாக கேட்குறான். இவங்களுக்கு அதை பற்றின ஒரு இதே இல்லை தலைவர்களுக்கெல்லாம். இவங்க வந்து நினைக்கிறாங்க அது பெருமையாக நினைக்கிறாங்க. பெருமை கிடையாது. தொண்டன் வந்து உணர்வுபூர்வமாக அது தப்புன்னு நினைக்கிறான். ஜெயலலிதா தான் தெளிவாக இருந்தா. கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னாங்க யாரை, இவரை விஜயகாந்தை. விஜயகாந்தை வந்து கண்ணாப்பண்ணான்னு பிடிச்சி ஏறி விட்டாங்க அந்த அம்மா. நோ 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 எம்ஜிஆர் பேரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கான உரிமை நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. அது மாதிரி சொல்கிறதுக்கான தைரியம் எடப்பாடிட்டு இருக்கா? அவருக்கு இன்னும் தாவேக்கா வருமானு பார்த்துட்டு இருக்காரு ஆக்சுவலாக. இல்லை, அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எங்கே போகுதுன்னா, செங்கோட்டையன் வந்து அவர் மட்டும் போயிட்டு ஜெயலலிதாவோட சமாதியில் போய் அவர் வணங்க போல, கூடவே ஆதவர்ஜுன போகிறாங்க, புசி ஆனந்த் போகிறாங்க, ஒட்டுமொத்த தாவேக்காவும் வராங்க. இது என்னங்க சொல்ல வராங்க? அவங்க போய் மரியாதை பண்ணுறதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஜெயலலிதா பேரையோ எம்ஜிஆர் பேரையோ விஜய் பயன்படுத்தினாருன்னா அது அதை விட கேவலம் எதுவும் இல்லை. ரெண்டாவது வந்து விஜய் கட்சியில் சேர்ந்த பிறகு வெறும் ஜெயலலிதா படத்தை விஜய் அவர் சுற்றிருந்தாருன்னா அங்கே இருக்க கட்சிக்காரன் அவர் கேள்வி கேட்பான், எங்க நம்ம தலைவர் படத்தை விட்டுட்டு எங்க உங்கள் இப்போ பழைய தலைவர் படத்தை நீங்கள் தான் அதை விட்டுட்டு வந்துட்டீங்க, தலைவராக விஜய் ஏற்றுட்டீங்க. விஜய் படத்தை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஜெயலலிதா படத்தை வச்சுருந்தீங்க, அண்ணா படத்தை வச்சுருந்தா கூட ஒத்துப்பாங்க. ஜெயலலிதா படத்தை வச்சுருந்தா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவர் எதிர்ப்பாங்க. அவர் ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பை இழந்துருவார் செங்கோட்டையன். விஜயே பயன்படுத்த முடியாது. இப்போ சப்போஸ் வீரப்பன் பிரிஞ்சு போனார் அதிமுகலேருந்து, அவருக்கு உரிமை இருக்குது. அவர் எம்ஜிஆர் பேரை அண்ணா பேரே பயன்படுத்தலாம், அவங்க கூட ஒர்க் பண்ணார். திருநாவுக்கரசர் பிரிஞ்சு போய் கொஞ்சம் தனியாக கட்சி நடத்தினார், எம்ஜிஆர் பேரை பயன்படுத்தலாம், அவருக்கு உரிமை இருக்குது. அந்த கட்சியில் பணி முடிச்சுட்டு நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறதா எடுத்துக்கலாம். விஜய் அந்த கட்சியில் பயணப்படாத போது நீங்கள் எப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை பயன்படுத்த முடியும்? செங்கோட்டையனே தொடர்ந்து ஜெயலலிதா பேரை பயன்படுத்தினாருன்னா, எம்ஜிஆர் பேரை கூட விட்டுருவாங்க, ஜெயலலிதா பேரை பயன்படுத்தினாருன்னா அந்த கட்சிக்காரனே கேள்வி கேட்பான், ஜெயலலிதா படத்தை தூக்கி போடுங்க, நீங்கள் விஜய் படத்தை வைங்கன்னுவாங்க. அந்த நிலைமை செங்கோட்டையனுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயும் வந்து ஜெயலலிதா படத்தையோ எம்ஜிஆர் படத்தையோ யூஸ் பண்ணக்கூடாது. அடிப்படை தார்மீக நெறிகளுக்கு மாறுபட்டது. அது ஆக்சுவலாக நேர்மை கிடையாது ஆக்சுவலாக. ஓகே சார், என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா வந்து, இப்போ எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்குற மாதிரி இவ்வளோ நடந்ததுக்கு பிறகும் விஜய் நம்மளோட ஒருவரும் எதிர்பார்க்குறாரு, அது சாத்தியம் இருக்கா? இன்னும் இருக்கிற 3 மாதம் அதை நோக்கி நகரமா களம், அல்லது அப்படி கிடையாது, இது இப்படி தான் போகுது அப்படின்னு நீங்கள் இல்லை? அதாவது அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, எங்களுக்கு அவங்க எதிரி கட்சியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாரு. யார்? அதிமுக எதிரி கட்சியெல்லாம் கிடையாது. அவங்க நோக்கம் என்னவா இருக்குன்னா, அதிமுகவை வந்து எதுவுமே பேசாத அந்த கட்சியை கரைக்கிறதா அவங்க நோக்கமாக இருக்குது. கட்சியை வீக்கெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதிமுகவை வந்து எதிர்க்க வேண்டாம், அதை வீக்கெண்ட் பண்ணி இப்போ எம்ஜிஆர் பேர் ஜெயலலிதா வேறு சொல்கிறதுக்கு காரணமே அந்த ஓட்டு எடுக்கிறதுக்காக தான். அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு கொடுத்துருக்க அசைன்மெண்ட் அதிமுகவில் இருக்க முன்னாள் மந்திரிகள்லாம் பிடிச்சின்னு வரணும். அவரால் பெரிய அளவுக்குலாம் ஆட்களை பிடிக்குன்னு தோணலை. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் அவங்களாம் வருவதற்கான முன்னாள் மந்திரிகள்லாம் ஓரளவு 1-2 பேர் வரலாம். ஆனால் அந்த அடிப்படை கோராக வந்து ஒரு கட்சியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கீழே இருக்காங்கல்ல, பகுதி செயலாளர், கிளைக்கழக செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவங்களாம் இப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருக்கத்தில் பணம் விளையாடுற நேரம் இது. இந்த நேரத்தில் அவங்க வரமாட்டாங்க. அதனால் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வெற்றி தோல்வியான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த அதிமுக கட்சியில் வேறு அணிகள் இருக்குல்ல, எம்ஜிஆர் அணி அந்த மாதிரி அணிலாம் இருக்குல்ல, அந்த அணியில் இருக்கிற நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து செங்கோட்டையன் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாள் மந்திரிகள் 1-2 பேர் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மறுக்கிறதுக்கு இல்லை, வாய்ப்பு இருக்குது. நல்ல சார், அதிமுகவோட அரசியலும் என்டிஏவோட அரசியலும் தமிழக தேர்தல் களம் அடுத்த கட்டம் எப்படி நகரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி. நன்றி சார்.